காங்கிரஸ்ல இருக்கிற நபர்களை விலக்கி வாங்கியிருக்கு பாஜக. 5000 ரூபாய் செலவழிச்சு வெட்டியா போய் நான் என்ன மாணிக்கம் தாகூர் என்ன எனக்கு சொந்தக்காரரா? கூட்டணி வலிமை, கூட்டணி கட்சி மீது இருக்கிற நம்பிக்கை, அதனால மாணிக்கம் தாகூர். ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இவங்க சில முடிவுகளை எடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது திமுக கூட்டணிக்கு பிரச்சனை கிடையாது. செல்வ பெருந்தகை ஒரு பட்டியல் சாதியிலேருந்து வந்த ஒரு தலைவர். இவங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல. நான் அதையும் சேர்த்தம் பார்க்குறேன். அப்போ உங்கள் உள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அஜெண்டாவை கொண்டு வந்து ரோட்டில் போட்டிங்கன்னா நாரி போகிறது உங்கள் அமைப்பாக தான் இருக்கும். என்ன வளர்ச்சி காட்டுங்க, என்ன வளர்ச்சி இருக்கு? ஒரு ஊரில் போய் நீங்கள் எத்தனை காங்கிரஸ்காரரை காட்டிடுவீங்க? ஏன்னா நீங்கள் எத்தனை சதவீத ஓட்டு வச்சுருக்கீங்க? 6%. என்ன பண்ணிக்கூடும்? நான் கேட்குறேன்னா இந்த 6%க்கு வேற ஒரு 6% நான் வரேன்னு ஒரு கூட்டம் வெளியே தானே நின்றுட்டு இருக்கு. இந்த பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்சியில் பங்குன்னு ஒரு 4 கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது ஒரு 2 கட்சிகளை குழப்பத்தை உண்டு பண்ணி மொத்தமாக ஆட்சியை கவுத்தி விட்டு போயிருது. இத்தனை நூற்றாண்டுகளாக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் தான் எதிரியாக வச்சுருந்தோம். அதை விட ஒருத்தன் கொடூரமாக வரும்போது தான் இவன் பரவாயில்லடா. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. திமுக, காங்கிரஸ், அதை தாண்டி இப்போ தாவேகா சைடு காங்கிரஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தாலுமே காங்கிரஸ் இப்போ என்ன நிலைப்பாடுல இருக்கு? தாவேகா சைடு போகுதா இல்லை திமுகல தான் இருக்காங்க? காங்கிரஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் அமைச்சு கொண்டு வந்து திமுகவெல்லாம் சந்திச்சுட்டு போனாங்க, பார்த்தோம். ரெண்டாவது, திமுக காங்கிரஸினுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஏன்னா முதலமைச்சர் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் எது பேசணுன்னாலும் முதலமைச்சர் தான் பேசணும். அந்த எத்தனை இடம், சீட்டு, என் தொகுதி, இதெல்லாம் முதலமைச்சர் தான் தீர்மானிப்பார், அந்த டீம் இருந்தாலும். அதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. திமுகவோட தான் இவங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றதுல தெளிவாக இருக்காரு. இவரும் போய் கனிமொழி சந்திச்சுட்டு வந்தாங்க, இவங்க ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்த போது அவங்களும் பரஸ்பரம் நம்ம கூட்டணியை ரொம்ப வலுவாக கொண்டு போவோம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி நிஜம்னு ஒன்று இருக்குது. பல மாநிலங்களில் காங்கிரஸில் இருக்கிற நபர்களை விலக்கி வாங்கியிருக்கு பாஜக விலக்கி வாங்கியிருக்கு. காங்கிரசினுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள், ஒன்றிய அமைச்சர்களையே நீங்கள் ஒரு 4-5 பேர், அதுவும் குறிப்பாக எந்த ஊருனா அருணாச்சல பிரதேசம்னு நினைக்கிறேன். அருணாச்சல பிரதேசம் கரெக்ட் தான், அருணாச்சல பிரதேசம். அதில் இருக்கிற முக்கியமான முன்னாள் அமைச்சர் பாஜகவில் இருக்கிறார். நேற்று நேரம் பேசினாருங்க ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில். அவைத்தலைவராக ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார்ல, அவர் முன்னாள் காங்கிரஸ்காரர். இப்போ காங்கிரஸ்காரங்களை பூரா விலைக்கு வாங்கி அவங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டணி, இன்னும் சொல்லப்போனால் கருத்தியலான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பல வெற்றிகளையும் தொடர்ந்து ஈட்டியிருக்கு. 10 வெற்றி எப்படி கிடைச்சது? இடைத்தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல்களில், சட்டமன்றத்தில், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி எப்படி கிடைச்சது? ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. என்ன வழக்கம் போல் காங்கிரஸில் எல்லாரும் தலைவர்களாக இருப்பாங்க, எல்லாரும் முடிவெடுப்பாங்க. காங்கிரஸில் அது ஒரு நெருக்கடி எல்லா மாநிலத்திலும் உண்டு. ஆளுக்காலு பேசுவாங்க, ஆளுக்காலு முடிவு எடுப்பாங்க. ஜோதிமணி, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, நம்ம அண்ணா MP, என் தொகுதின்னா விருதுநகர் தொகுதி. ஆக்சுவலாக நான் திருப்பரங்குன்ற தொகுதி. எனக்கு மக்களவை தொகுதி விருதுநகருக்குள்ளே வரும். அப்போ மாணிக்கம் தாக்கூர் அவருக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். 5000 ரூபாய் செலவழிச்சு வெட்டியா போய் நான் என்ன மாணிக்கம் தாகூர் என்ன எனக்கு சொந்தக்காரரா? கூட்டணிக்கு தாங்க போய் ஓட்டு போட்டு வரேன். மதுரையில் போய் இவ்வளோ தூரத்தில் போய் நான் ஏன் ஓட்டு போடுறேன்? கூட்டணி வலிமை, கூட்டணி கட்சி மீது இருக்கிற நம்பிக்கை, அதனால மாணிக்கம் தாகூர். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இவங்க சில முடிவுகளை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது திமுக கூட்டணிக்கு பிரச்சனை கிடையாது. திமுக கூட்டணிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் எத்தனை சதவீத ஓட்டு வச்சுருக்கீங்க? 6%. என்ன பண்ணிவிடும்? நான் கேட்குறேன்னா இந்த 6%க்கு வேற ஒரு 6% நான் வரேன்னு ஒரு கூட்டம் வெளியே தானே நின்றுட்டு இருக்கு. தூக்கி உள்ள போட்டு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் தேமுதிக. நீ யாராவது கூப்பிட மாட்டாங்களா? இருக்கட்டும், OPS கூப்பிடுவோம். தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டு சாலிடாக விழுகும், OPSக்கு இருக்கு. ஏங்க ஓட்டு தான் பிரச்சனை அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல, இந்த 6% இருக்குல்ல, 6% நீங்கள் பிரிங்க.
திமுக கூட்டணி ஓட்டில் ஏன் ஓட்டு இருக்குல்ல, நான் கம்யூனிஸ்டுக்காரி, ஏன் ஓட்டும் உங்களுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தானே உங்களுக்கு ஒரு ஓட்டு ஷாரிங்க இன்றைக்கி இருக்குது. அதை நீங்கள் எங்கள் ஓட்டெலாம் கழிச்சிட்டிங்கன்னா 3 2 அப்படி தானே வரும். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, குரல் எழுப்புவது தவறே கிடையாது, அது ஜனநாயக உரிமை. நீங்கள் சீட்டு கேளுங்க, நான் ஆட்சியில் பங்கு கேட்பேன், இது தப்பே கிடையாது. ஆட்சியில் பங்கு கேட்பது இன்னைக்கும் தெளிவாக சொல்கிறேன், அது ஒரு ஜனநாயக உரிமை. ஆனால் இல்லை, அதை நான் சொல்கிறேன், அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஜனநாயக உரிமை. ஆனால் இங்கே அதில் ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இந்த பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்சியில் பங்குன்னு ஒரு 4 கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது ஒரு 2 கட்சியில குழப்பத்தை உண்டு பண்ணி மொத்தமாக ஆட்சியை கவுத்தி விட்டு போயிடுது என்ன மற்ற மாநிலங்களில். அப்போ ஆட்சி கூட்டாட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னா, பாஜக எந்த விலை கொடுத்தும் இவர்களை வாங்குவதற்கு தயாரா இருக்கு. அப்போ அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு கட்சி அங்கே பிரச்சனைன்னு வந்தால் அந்த கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கட்சிக்குள்ளேயே அது ஆல்டர்னேட்டிவாக மாறி போயிடும். அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க வெளியே தூக்குனாங்கன்னா அவனுக்கு தான் லாஸ், இவங்களுக்கு லாஸ் கிடையாது. இப்படி சமாளிச்சு போயிடலாம். அப்போ இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றணும்னு நினைக்கிற இந்த காலகட்டம் நாம ஆட்சியில் பங்கு ஏற்பதற்கு சரியான காலகட்டம் இல்லை. இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களை வலிமைப்படுத்தணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னா அதை செய்கிற இடத்துல நான் நிற்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறனோ அல்லது நீங்கள் ஒரு பதவி கொடுங்கன்னு நான் கேட்கும்போது அதுக்கு ஒர்த்தா நான் என்னை மாற்றணும். அந்த வேலையை நம்ம முதல் செய்வோம். நம்ம வாக்கு வங்கியை கூட்டுவோம், நம்ம கட்சியை வலுப்படுத்துவோம். அதெல்லாம் செஞ்சுட்டு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம அதை கேட்டு ஃபைட் பண்ணணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது சரியாக இருக்காது. அதுக்கான சூழல் இல்லை. நான் அதுக்கு தான் பயப்படுறேன். நான் கொடுக்கறது வைக்கிறது கூட பயப்படல, சூழலுக்கு பயப்படுறேன். பாஜக எந்த விலை கொடுத்து உள்ள வர ரெடியா இருக்கான். தமிழ்நாட்டில் அவனுக்கு இப்ப ஆட்சிக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. அவனுடைய இலக்கு ஒரு 15 வருஷத்துல ஆட்சிக்கு வரணுன்றது. இந்த 15க்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்றதுல ஆட்சியை பிடிக்கிறது, அந்த ஆட்களை இது பண்றது. அப்படித்தானே ஜெயிச்சாங்க. 2 தொகுதிங்க கோவாவில் எப்படி ஆட்சி அமைச்சாங்க? 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க 12ல் ஆட்சி அமைச்சாங்களே. எப்படி மேகாலயாவில் ஆட்சி அமைக்கும் போது மண்டையில் கொட்டி உச்ச நீதிமன்றம் அனுப்பிச்சே வீட்டுக்கு. எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு எது வேணாலும் செய்வாங்க. இன்னொன்று கூட சொல்கிறேங்க, திரிபுராவில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிறைய கேண்டிடேட்ஸை ஆட்சிக்கு, அதாவது தொகுதி வாரியாக நிற்க வைக்கிறதுக்கு திரிபுரா ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊரில் போய் காங்கிரஸ்காரங்களை வச்சே ஜெயிச்சாங்க பிஜேபி. ஏற்கனவே அங்கே இருக்கிற பழங்குடிகள்கிட்ட போய் பிஜேபி அப்படின்றது பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொன்னவங்க. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. போய் பழங்குடிகள்கிட்ட போய், அவங்க கிறிஸ்தவர்கள் பழங்குடிகள், அவங்கக்கிட்ட போய் பாரதிய ஜீசஸ் பார்ட்டி, நாங்கள் ஜீசஸை கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினவங்க. நீங்கள் போய் ஐயோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் இந்த குரல் எழுப்புவதே நம்மளை பலவீனப்படுத்தும். இதில் நீங்கள் கட்சியை, இப்போ நீங்கள் கூட்டணியை பலவீனப்படுத்துதோ இல்லையோ, உங்கள் கட்சியை பலவீனப்படுத்தும். அதுதான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மாணிக்கம் தாக்கூர் அண்ணாவோ ஜோதிமணிலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் இதில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆள் தான் தொக்கா இருக்காரு. அவருக்கு சீட்டு கிடைக்கல, அவர் ஒரு பார்ப்பனிய அஜெண்டாவோடு இருக்கிறாரு. அவருக்கு வேற வேலை, உங்களுக்கு அந்த வேலை இல்லை. நீங்கள் பதவியில் இருக்கீங்க, பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுக்காக களத்தில் நம்ம நின்று வேலை பார்த்துருக்கோம். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும். இவருடைய நோக்கம் என்ன? எல்லாத்தையும் கெடுத்து விடுறது. இதெல்லாம் தாண்டி இவங்க இவ்வளோ பேசுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. செல்வ பெருந்தகை ஒரு பட்டியல் சாதியிலேருந்து வந்த ஒரு தலைவர். இவங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல. நான் அதையும் சேர்த்தான் பார்க்குறேன். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அஜெண்டாவை கொண்டு வந்து ரோட்டில் போட்டிங்கன்னா நாரி போகிறது உங்கள் அமைப்பாக தான் இருக்கும். இது உங்களை பலவீனப்படுத்தும், சரி பண்ணிக்கணும். இப்போ பாஜக இவ்வளவு சதிகள் பண்ணது சொல்கிறீங்க. அப்போ காங்கிரஸை திமுக விட்டு கொடுத்துருமா மேம்? அப்படி விட்டு கொடுக்க முடியுமா திமுகவால்? திமுக விட்டு கொடுக்குமான்றதை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸ் அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு வலிமையான கட்சியும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும். யாருக்கு பிரச்சனை? காங்கிரஸ் அதில் என்ன இல்லைன்னா, திமுகவுக்கு அது குறைச்சலே இல்லை. உங்கள் ஆல்டர்னேட் பார்த்துட்டு போவாங்க. லோக்கலில் எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சி, அது நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். இதில் இன்னொரு விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏங்க விஜயவே விட்டு கொடுக்கலங்க. 41 பேர் இறந்தாங்கல்ல. விஜய், ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார், உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் பிஎம் சார்னு சொல்லி பாருங்க, வீட்டை கலக்கி விட்டுருவானுங்க. ஏன்னா அவன் மனுஷனே கிடையாது, இவர் மனுஷன். நேர்மையாக அவர் அறிவிக்கும் போது சொல்கிறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, ஏங்க எந்த தலைவனும்
தான் தொண்டைங்க செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் அரசியல். நீ வந்து ஒரு கப்பியாக இருக்கீங்க, அவங்களவே விட்டு கொடுக்கல. இங்கே இவர் ராகுல் காந்தி தலைமையேற்றிருக்கிற காங்கிரஸ். நீங்கள் காங்கிரஸ்லாம் எனக்கெல்லாம் பயங்கர எதிரிங்க, நான் அப்படி தாங்க பார்ப்பேன். இத்தனை நூற்றாண்டுகளாக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் தான் எதிரியாக வச்சுருந்தோம். அதை விட ஒருத்தன் கொடூரமாக வரும்போது தான் இவன் பரவாயில்லடா, இவன் இருக்கட்டும்டா, அவரை பார்த்துக்கலாம், இவனை அடிப்போம் அப்படின்னு ஒன்று சேர்ந்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ காங்கிரஸை பொறுத்த வரையும் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு ஜனநாயகமான ஒரு தலைவர். அவங்க அப்பாவை ஈஸியாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் இவர் அப்படி இல்லை, களத்தில் பாடுபடுறாரு, பிரச்சனையை சந்திக்கிறாரு, அவ்வளோ இது பண்ணுறாரு. இப்போ போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 25 சீட்டு கிட்ட கொடுத்தாங்க திமுக, 18 சீட்டு கிட்ட வென்றாங்க காங்கிரஸ். இப்ப அவங்க என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சிருக்காங்க மேம்? இல்லைன்னா சிலர்லாம் எப்படி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, தாவேகா சைடு தாவேகாவை டிமாண்டா வச்சு நாங்க இங்க வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான. அது எப்பயுமே நடக்கிறதான். நீங்க கூட்டணி கட்சியிலே இருக்கிறோன்னு கூட வச்சுக்கோங்களேன், நீங்க கொடுக்கறத போடுங்க நாங்க போறோம் அப்படின்லாம் கேட்க மாட்டோம். அது ஜனநாயக உரிமை கிடையாது, அது வந்து கொத்தடிமைத்தனம். நாங்களும் கேட்போம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாருங்களே, நாங்களும் 6 சீட்டு கொடுத்தாங்கல்ல, நாங்கள் என்ன கேட்போம், எங்க 8 கொடுங்க 10 கொடுங்க, கேட்குறது நம்ம உரிமைங்க. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இந்த ஊர் கொடுங்க, இந்த ஊரில் நாங்கள் வலிமையாக இருக்கோம், எங்களுக்கு இந்த ஊர் கிடச்சா நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உரிமை. அதை அவங்களோட பேசி, அதை பேரம் பேசி, அதில் எங்களுக்கு இத்தனை சீட்டு ஓகே, இது இவ்வளோ சீட்டு நாங்கள் ஜெயிச்சா தான் நாங்கள் ஆட்சியில் இருக்க முடியும், தனி மெஜாரிட்டியில் நாங்கள் ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு தேவை, உங்களுக்கு இவ்வளவு, இந்த கட்சிக்கு இவ்வளவு, அந்த இதெல்லாம் இப்படி பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் கேட்க மாட்டேன், நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கணும் யாருமே கிடையாது. திமுக கூட்டணிலே அடிதடி சண்டை நடக்கும் பாருங்க, கேட்போம் எங்களுக்கு சீட்டை கொடுங்கன்னு. ஆனால் உட்காந்து அந்த டீம் 2 தடவை 3 தடவை 4 தடவைலாம் உட்காந்து பேசியிருக்கோம். போன முறையில் கம்யூனிஸ்ட் 2-3 தடவை பேசினாங்க. பேசி அதுக்கப்புறம் இந்த 6 சிபிஐக்கு, சிபிஎம்முக்கு, விசிகேக்கு 6 கொடுத்தாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடப்பது ஜனநாயகம், அது பிரச்சனையே இல்லை, பண்ணட்டுமே. ஆனால் நீங்கள் அதை வச்சு கூட்டணியை பலவீனப்படுத்த நினைக்கிறது இருக்குல்ல. நீங்கள் தாவேகா அப்படின்னு ஒருத்தன் பொது ஆள் பேசிட்டு போட்டுங்க, இப்போ அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டன் பேசிட்டு போகிறான், அல்லது ஒரு தொண்டர்களாக சேர்ந்து கூட ஒரு கருத்தை சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, நீங்கள் எம்பியாக எலெக்ஷன் நிற்கும் போது உங்கள் தொகுதி எது? இப்போ மாணிக் சர்க்காருடைய தொகுதி விருதுநகர் தொகுதி, அது ஸ்டார் தொகுதியாக இருந்துச்சு. ராதிகா நின்னாங்க, விஜயகாந்தோடைய பையன் நின்னார், நீங்கள் நின்னீங்க. நீங்கள் ஸ்டார் எல்லாம் கிடையாது, நீங்கள் அந்த தொகுதிக்கு அடையாளமான அந்த ஊராள், அந்த ஊருக்காரர். ஆனால் ஏன் உங்களை ஜெயிக்க வச்சோம்? 5000 ஓட்டு 4000 சில்லற ஓட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. ஏன் ஜெயிக்க வச்சோம்? காரணம் நம்ம கூட்டணி வலிமையை காட்டணும், ஒரு ஓட்டை கூட விடக்கூடாதுன்னு. அந்த இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த எலெக்ஷனில் 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஸ்டாலின் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார். சட்டமன்ற எலெக்ஷனில் அது நடக்கும். இப்போ திமுக எம்எல்ஏக்கள், திமுகவுடைய ஆட்கள் இருக்காங்க, மந்திரிங்க எல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட்டோடய சுற்றுனாங்கங்க. மந்திரிங்க, அமைச்சருங்க, ஒருத்தர் கூட வீட்டில் இல்லை. இப்போ கேண்டிடேட் நான் சுற்றுறேன், நான் என்னைக்கு வந்து எள்ளு காயுது, எலிப்புழுக்கு எது காயுதுன்ற மாதிரி மந்திரிங்க பூராங்க செத்து சுண்ணா போனாங்கங்க. அவங்க ஒழுங்கா வேலை செய்யலாம், அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் போயிடும். ஸ்டாலின் உடனே பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவார். இதுங்க பூரா பட்ட பாட நாங்கள் 40க்கு 40 தூக்குனதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒன்று இருக்குங்க, உழைப்புன்னு ஒன்று இருக்குது 2024. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். யாரையுமே பாரபட்சம் பார்த்தாமல் உழைச்சோம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு சீட்டை கூட்டி கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் தான் கேட்க போகிறோம், அதுக்காக நான் சண்டை ஓட்டு கேட்கலையே. எப்பயும்னாலும் 28-30க்குள்ளே தாங்க இருக்கும், கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்திருக்காங்க, புதுசாக இருக்க வந்து சில கட்சிகள் இருக்கு, ஒரு சீட்டாவது கொடுத்தாகணும். இதை தாண்டி அவங்க ஒரு சாலிடான சீட்டில் நிற்கணும். ஏன்னா திமுகவினுடைய 50 கொள்கையில் ஒன்று மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அப்போ மாநில சுயாட்சி தான் அவங்களுடைய முக்கியமானது. இங்கே நாங்கள் தனியாக தான் நிற்போனுவாங்க. அப்போ அதுக்கு சாலிடராக அவங்களுக்கு 100 சில்லற இடம் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இடம் பார்க்கறது, சீட்டு பார்க்கறது, ஊர், இந்த ஊருக்குள்ளே வேலை நடக்காமல் போயிடும். நீங்கள் பேசினார்ல, நான் நிற்கிற மாதிரி வேலை செய்யணும், ஏன்னா அது நாளைக்கு ஊருக்குள்ளே வந்து நிற்கும். ஏன்னா 234 தொகுதிங்க, நான் நிற்கலான்னு நினச்சிருக்க தொகுதியை கூட்டணி கட்சி கொடுத்து போடுவாங்க. இப்போ கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வேலை நடக்காது. பெரிய கட்சியாக இருக்கிற திமுக அவங்களாம் அமைதியாயிருவாங்க. அப்படிலாம் நடக்காமல் பார்த்து ஒரு தேர்தலை கொண்டு போகணும். நிறைய பிரச்சனை இருக்குங்க, வெறும் விஜய காமிச்செல்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது. நீங்கள் அதுக்காக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் விஜய காமிச்சு பேரம் பேசுறது வேற, அது யாரை வேணாலும் வச்சு பேசுங்க, நீங்களே கூட பேசுங்க. ஆனால் நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? 96லேயே நாங்கள் இது பண்ணியிருக்கணும். 96 எலெக்ஷன்லேயே
நீங்கள் வந்து மைனாரிட்டியாக தானே இருந்தாங்க. காங்கிரஸ் இவங்களுடைய ஓட்டை வச்சு தானே அவங்க ஆட்சி அமைச்சார் கலைஞர். அப்பயே நாங்கள் வந்து கூட்டணி கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கூட்டாட்சி கேட்டிருந்தா. அன்னைக்கு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு இன்றைக்கி பேச முடியாது. இன்றைக்கி இந்தியா முழுசும் அவன் வந்து பகாசுரனா ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தமிழ்நாட்டில் மானசீகமாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நான் அந்த வார்த்தையை தெளிவாக பயன்படுத்துகிறேன், பொலிட்டிக்கலாக பயன்படுத்துகிறேன். மனசார கொடுக்குறோம். காங்கிரஸ் வரணும், இவர் வரணும், காங்கிரஸ் கட்சியிலே ஒரு ஜனநாயகவாதியாக ராகுலை பார்க்குறோம், அவர் வரணும் அப்படின்னு மனசார விரும்புகிறோம். நான் மனசார சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு இருக்கிற அந்த அக்கறை உங்களுக்கு இல்லைன்னா போங்க. ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குங்களா மேம்? இப்போ நம்ம எத்தனை நாள் தான் கூட்டணியிலே இருக்குது, நமக்கும் ஒரு ரூலிங் பவர் வேணும்ல அப்படின்ற ஒரு எண்ணம். ஷுவர், அது எல்லா கட்சிக்கும் இருக்குங்க. அதுக்கு தானே தனி கட்சி வச்சுருக்கோம். இவங்களே ஆள்ட்டோம்னா நம்ம இப்படி போய் சேர்ந்துட மாட்டோமா? எல்லா கட்சியும் இருக்கு. ஆனால் அதுக்கு வேலை பார்க்கணும்ல. நீங்கள் 25,000 தலைவர்கள், தொண்டர்கள் 10 பேரா? வேலை நடக்கணும்லங்க. கிளைய கட்டு. நான் அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது. நீ பேசுற அளவுக்கு வேலை இல்லைன்னு உங்களை நீங்கள் வளர்த்துக்கவே இல்லை. 67க்கு பிறகு நீங்கள் என்ன வளர்ந்தீங்க? என்ன வளர்ச்சி காட்டுங்க? என்ன வளர்ச்சி இருக்கு? ஒரு ஊரில் போய் நீங்கள் எத்தனை காங்கிரஸ்காரரை காட்டிடுவீங்க? காட்ட முடியாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிளையை கட்டுங்க, காங்கிரஸை பில்டப் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு வந்தது நீங்கள் அவங்களுக்கான அண்ணன் அதுக்குள்ளே இருந்தாருன்னா, விஜய் அண்ணன் அதுக்குள்ளே கட்சி இருந்துச்சுன்னா அவர் கூட போய் சேர்ந்து நில்லுங்க. ஆட்சியில் கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குனா போய் நில்லுங்க. அதுக்கு மொத்தம் நீங்கள் உங்களுக்கு சரி பண்ணுங்கன்றேன். நீங்கள் அஸ்திவாரமே இல்லைங்க, நான் கோட்டை கட்டுவேன்னா எப்படி கட்டுவீங்க? அது கனவுல தான் இந்த ஆண்டிங்க சேர்ந்து மடம் கட்டின மாதிரி தான் இருக்கும். உட்காந்து நான் அந்த மடத்தை கட்டிடுவேண்டா, 1000 செங்கல் எடுப்பேண்டா, இதை வாயிலே வடை சொல்கிற மாதிரி. அதெல்லாம் இது கதைக்கு உதவாது. அது நீங்கள் உங்களை வலுப்படுத்திக்கிறாம, உங்களை வளப்படுத்திக்கிறாம நாளைக்கு ஒரு மாற்றம் வரலாங்க. நாளைக்கு ஒரு மாற்றம் வரலாம், ஒரு சூழல் வரலாம். அப்போ நீ வலிமையாக இருந்தால் தான் அந்த சூழலை உனக்கு சாதகமாக்க முடியும். நீ வலிமையற்றவனாக இருந்தால் அந்த சூழல் உனக்கு சாதகமாகுது. அப்போ நீங்கள் உங்களை வலிமையாக்கிக்கங்க, இன்னும் பெரிய அளவில் வளருங்க. தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துல உங்களை காட்டுங்க. அப்போ தான் ஒரு ஆளும் வலிமையான ஒரு மாநில கட்சி உங்களை மதிக்கும். இல்லைன்னா மதிக்காது. அதவே நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆட்சியில் பங்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க? அதனால மட்டும்தான் திமுக கூட இப்போ வரைக்கும் கூட்டணியில் மட்டுமே எம்பி சீட்டுக்கு அதுக்காக மட்டுமே காங்கிரஸ் இருக்காங்க. இல்லை, ஜெயிக்கிறதுன்றது முக்கியம் இல்லைப்பா. ஏன்னா நீங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளேயோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ நீங்கள் போனால் மட்டும்தான் உங்கள் குரல் வந்து மக்கள்கிட்ட போகும். நீங்கள் உங்கள் அஜெண்டா மக்கள்கிட்ட போகும். நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மக்களுக்கு செய்ய முடியும். அப்படி போக முடியலன்னா நீங்கள் வாய் வார்த்தையில் பேசுகிறதா ஆயிரும். அப்போ அந்த வெற்றிக்கு ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படுது. ஒரே ஒரு சதவீத ஓட்டு இல்லாமல் 2016 திமுக ஜெயிக்க முடியல. மக்கள் நல கூட்டணி நாங்கள் தனியாக இருந்தோம். ஒருவேளை மக்கள் நல கூட்டணி கூட இருந்துருந்துச்சுன்னா அன்னைக்கே அவர் ஜெயிச்சிருப்பார் 2016. அப்போ சின்ன ஓட்டும் நமக்கு முக்கியம், அதை புரிஞ்சுக்குவோம். அந்த சின்ன ஓட்டையும் விடாமல் நம்ம வச்சுக்கிடுவோம். ஸோ கூட்டணி அப்படின்றது 2 பேரும் தன்னை பலப்படுத்தி கொள்ள, 2 பேரும் பயன்பெற, 2 பேரும் அதிகாரத்துக்கு போக, இந்த புரிதலோட பார்க்கணுன்றதா என்னுடைய. திமுக எந்த அளவுக்கு இப்போ வலுவாக இருக்கு மேம் கூட்டணியில்? கூட்டணியில் பிரச்சனை இல்லைங்க. கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை இல்லை. இதில் காங்கிரஸில் 40 பேருக்கு பிரச்சனை இல்லை, 2 பேருக்கு தான் பிரச்சனை. புரியுதுங்களா? பதவியில் இருக்கிற 2 பேருக்கு தான் பிரச்சனை, 40 பேருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா டெல்லியில் நடந்த கூட்டத்தில் தெரிஞ்ச விஷயம். நேற்று கூட இவர் சொல்லிட்டு போனார், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசினார். அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். காங்கிரஸோட முரண்பாடு தலைமையோட இல்லை. 2 பேர் தெருவில் பேசியிருக்காங்க. அதுதான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இதை உடைச்சிடாதா, இந்த கூட்டணியை உடைக்க மாட்டோமா அப்படின்னு சில பேர் செய்கிற சதி, தலைமையெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட எந்த ரிப்போர்ட்டும் வரலன்றதா அர்த்தம். கூட்டணியை பொறுத்தவரை மற்ற கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ரொம்ப குட்டி சின்ன சின்ன கட்சிகளும் வீணாயிரமாக அந்தந்த பகுதியில் களப்பணி செஞ்ச அமைப்புகளும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்றது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2021 ஜெயிச்சதை விட இப்போ ஓட்டு ரேஷியோ சதவீதம் கூடியிருக்கு. அப்போ இந்த தேர்தலில் பெரிய இம்பேக்டை உருவாக்கும். ஆனால் எந்த வெற்றியும் எளிமையாக கிடைக்காது. பாக்கெட்டில் வந்து விழாது. பழம் நழுவி பாலில் டொப்புன்னெலாம் விழாது. நாம் போடுற கடுமையான உழைப்பு எதிரிகளின் சதியை வீழ்த்தும். அந்த அளவுக்கு உழைப்பு போடணும். சின்னதாக அந்த உழைப்பை பிரிக்கணும். அந்த உழைப்பை சாதாரண மக்கள்கிட்ட ஒரு தெருவுக்கு ஒரு 10 பேர் அவன் அந்த தெருவவே பார்த்துட்டு இருக்கணும். தினந்தோறும் போய் பேசணும், தினந்தோறும் விவாதிக்கணும், மக்களை சந்திக்கணும். அது மாதிரி மைக்ரோ லெவலில் வேலையை கொண்டு போய் சேர்த்து அடித்தோம்னா ஜெயிக்க முடியாது. உலகத்திலே இல்லை. தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். முயற்சி ஜெயிக்கும். ஓகே மேம், திமுக காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய உறவை ரொம்பவே அழகாக எங்களுக்கு புரிய வச்சிங்க. தொடர்ந்து பல நிகழ்வுகளை இதே போல் பேசுவோம். நன்றி. மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சி.